அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டி வித் டெய்லி ஒன் நீட் பயாலஜி கொஷனில் டே 4 கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கொஷின் லாஸ்ட்டு நம்ம டே 3ல் பார்த்த கொஷின் ரெண்டுமே ஒரே டாபிக். ஸோ பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்ற டாப்பிக்கில் டோட்டலாக 3 டாபிக்ஸ் இருக்குது. சப் டாப்பிக்கு நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேரியர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட்டு நம்ம பார்த்தது டே 3ல் பேரியர் மெத்தடில் ஐயூடியை பற்றி பார்த்தோம், இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸை பற்றி பார்த்தோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே பர்த் கண்ட்ரோல் மெத்தட்லேருந்து பேரியர் நேச்சுரல் மெத்தடில் கேட்ட ஒரு கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொஷின் நம்பர் 4 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நாட் ஏ அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போது நம்ம படிக்கும்போது கொஷினை வந்து பண்ணாக்கா தரோவாக படிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். அப்போ இருக்கிற மெத்தடில் எது வந்து பண்ணாக்கா நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தடில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்குது. ஸோ இதான் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு புக்கு, பயோசுவாலஜி புக்கு, பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. ஸோ பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்ற ஒரு டாபிக் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ன்ற ஒரு டாபிக், அதில் நேச்சுரல் மெத்தட். ஸோ இங்கே நேச்சுரல் மெத்தடில் டோட்டலாக எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ யூஸ் டு ப்ரிவென்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் வித் ஓவம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் வித் ஓவம். அப்போ ஸ்பெர்மும் ஓவமும் மீட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுற அந்த மெத்தடுக்கு தான் நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு பேர். இதில் ரிதம் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து முன்னாடி சேப் பீரியட் அப்படின்னு அனதர் நேம் இருக்குது. குவைட்டஸ் இன்டர்பிரட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. கண்டினியூஸ் ஆப்சன்டிஸ்னு ஒன்று இருக்குது. லாக்டேஷனல் அமனோரியா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போது நேச்சுரல் மெத்தடில் டோட்டலாக 4 மெத்தட் இருக்குது. ரிதம் மெத்தட், அதுக்கு இன்னொரு பேர் சேப் பீரியட், குவைட்டஸ் இன்டர்பிரட்ஸ், கண்டினியூஸ் ஆப்சன்டிஸ், லாக்டேஷனல் அமனோரியா அப்படி. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தோம் குவைட்டஸ் இன்டர்பிரட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருந்தது, அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்தது. அடுத்தது பீரியாடிக் ஆப்சன்டிஸ், அதை கண்டினியூஸ் ஆப்சன்டிஸ்னு ஒன்று இருந்தது. அடுத்தது லாக்டேஷனல் அமனோரியா அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் இல்லை. இந்த சேப் நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தடில் எது வரலை அப்படின்னாக்கா இந்த வால்ட் அப்படின்றது வரல. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4th ஒன்று தான். ஸோ இப்போ இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா பீரியாடிக் ஆப்சன்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா ரிதம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பீரியாடிக் ஆப்சன்டிஸ் அப்படின்னா என்ன பாருங்கள், எப்போவுமே ஓவுலேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா 14th டே நடக்கும். அது எப்படி சார் 14th டே அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, நார்மலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து பண்ணாக்கா 28 days ஒன்ஸ் நடக்கும். அப்போ அதில் பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 14th டே. அப்போ 14th டே தான் வந்து பண்ணாக்கா ஓவுலேஷன் நடக்கும். இதை கூட நம்ம கொஷினாக கேட்பாங்க. அப்போ ஓவுலேஷன் அக்கர்ஸ் அபவுட் 14th டே ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இப்போது இந்த ஓவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபீமேலுடைய அந்த பாடிக்குள்ளே எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். இந்த ஓவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாள் வரைக்கும் சர்வைவ் ஆகும் அப்படின்னாக்கா 2 days வரைக்கும் சர்வைவ் ஆகும். ஸ்பெர்ம் அப்படின்னா மேல் கேமிட், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 72 hours வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரோடு இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேலுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில். அப்போ ஃபீமேல் கேமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவம், அது வந்து பார்த்தீங்கன்னா பெலோபியன் டியூபில் வந்து வெயிட் பண்ணும்போது 2 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேலுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் 72 hours உயிரோடு இருக்கும். அப்போது இந்த டைமை தவிர இந்த டைமில் அது எந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆகும், 14th டே ரிலீஸ் ஆகும். அப்போ 14th டே ரிலீஸ் ஆனால் 2 days உயிரோடு இருக்கும். அந்த டைமில் இங்கே செக்ஸில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பேருனா பீரியாடிக் ஆப்சன்டிஸ் அப்படின்னு பேர். அப்போ குவைட்டஸ் இஸ் டு பி அவாய்டட் டியூரிங் திஸ் டைம். அந்த டைமில் குவைட்டஸ். அப்போ குவைட்டஸ்னால் என்ன சார், இங்கே காப்புலேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், மேட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், குவைட்டஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், செக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே ஒரே நேம் தான். அப்போ அந்த டைமில் செக்ஸில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட்.
அப்போ நமக்கு இங்கே என்ன கொஷின் கேட்கலாம், ஓவலேஷன் எப்போ நடக்கலாம்னு கேட்கலாம், 14th டே. ஓவம் எத்தனை நாள் சர்வைவ் ஆகும்னு கேட்பாங்க, 2 days. ஸ்போம் எத்தனை மணி நேரம் சர்வைவ் ஆகும்னு கேட்பாங்க, 72 hours. அடுத்தது கண்டினியூஸ் ஆப்சன்டீஸ். ஸோ இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் வே. இதாக இருக்கிறதுலே சிம்பிள் அண்ட் மோஸ்ட் ரிலையபிள், நம்பிக்கையான ஒரு மெத்தடும் கூட ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு. என்ன சார் அப்படின்னாக்கா, coitus for a definite period that facilitate conception. சரியா, நாட் டு ஹாவ் coitus. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவங்க என்ன பண்ணக்கூடாது, குவாய்டஸில் இன்வால்வ் ஆகவே கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் டைம் சொன்னோம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு 3 month 4 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வேணாவோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாய்டஸில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்றது தான் இந்த மெத்தட். அடுத்து இந்த காய்டஸ் இன்டர்பிரட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே வந்து பண்ணாக்க ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கூட கேட்பாங்க, விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு கேட்பாங்க. காய்டஸ் இன்டர்பிரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காய்டஸில் இன்வால்வ் ஆகும்போது மேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேலுடைய வெஜைனாக்குள்ள அந்த ஸ்பெர்மை எஜாக்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெனிஸை வித்ட்ரா பண்ணால் அந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா காய்டஸ் இன்டர்பிரட்ஸ் அப்படின்னு பேர். அப்போ பாருங்கள், இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். த மேல் பார்ட்னர் வித்ட்ரா இஸ் பெனிஸ் பிஃபோர் த எஜாக்குலேஷன். ஸோ எஜாக்குலேஷன் என்னது, ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணுறது. அப்போ ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெனிஸை வித்ட்ரா பண்ணிட்டா அதுக்கு காய்டஸ் இன்டர்பிரட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து லாக்டேஷனல் அமனோரியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் resumes yearly as 6 to 8 weeks from the paturation. இப்போ பேச்சுரேஷன்னா சைல்ட் பர்த். அப்போ சைல்ட் பர்த் நடந்ததுலேருந்து 6 to 8 வீக்ஸுக்கு வந்து பண்ணாக்கா அந்த ஃபீமேலுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. ஸோ அந்த டைமில் திரும்ப எப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஅப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் சைக்கிள் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 month வரைக்கும் இதுவாகும். ஏன்னா 6 month வரைக்கும் அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹார்மோனுடைய அளவு அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. ஸோ அந்த பீரியடுக்கு தான் என்ன பேருன்னா லாக்டேஷனல் அமனோரியா அப்படின்னு பேர். பாருங்க, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெஸ்யூம்ஸ் as early as 6 to 8 weeks from the paturation. பேச்சுரேஷன் நடந்ததுலேருந்து 6 to 8 வீக்ஸுக்கு அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. However, the reappearance of the normal ovarian cycle may be delayed for 6 months during breastfeeding. அவங்க breastfeeding பண்ணுறதுனால அந்த டைமில் அவங்களுடைய பாடியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபினை செக்ரேட் பண்ணும். ஹைப்போதலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனை செக்ரேட். இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ரஸ் பண்ணிடும். எதை சப்ரஸ் பண்ணிடும் அப்படின்னாக்கா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை சப்ரஸ் பண்ணிடும். அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அதுக்கு தான் என்ன பேருன்னா லாக்டேஷனல் அமனோரியா அப்படின்னு பேர். ஸோ இன்றைக்கான டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நேச்சுரல் மெத்தடில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பீரியாடிக் ஆப்சன்டீஸ், ஆல்சோ நோன் அஸ் ரிதம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு கண்டினியூஸ் ஆப்சன்டீஸ், தேர்டு காய்டஸ் இன்டர்பிரட்டஸ், ஃபோர்த்து லாக்டேஷனல் அமனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த 4 மெத்தட்லேருந்து நமக்கு ஒரு நீட் கொஷின் கேட்டிருக்காங்க 2024. அட் த சேம் டைம் ஸோ இங்கே பேரியர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் கெமிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் பேரியரில் நமக்கு கேட்டிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐயூடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் டே 3ல். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.